கைவந்தன் தெரியவில்லை. இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு பட்டாசுலாம் கொளுத்தி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், பட்டாசெல்லாம் கையில் தூக்கி போட்டு வெடிக்காதீங்க, ஒரு இடத்துல வச்சு பத்திரமா வெடிங்க. சேஃப்டியாக நம்ம தீபாவளி கொண்டாடணும், சரியா? ஸோ உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறது கேப்டன் டிவியில் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கேன், நிறைய பேரை வந்து வீடெல்லாம் எடுத்து மக்கள் காட்டலாமா அப்படின்னு, அதையும் தாண்டி ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணதுனால தலை தீபாவளி கொண்டாடுற யாரையா ஒருத்தர் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தா செம்மையா இருக்கும்ல. அதான் இன்னைக்கு தலை தீபாவளி கொண்டாடுற ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோவை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் யார் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தலை தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கேப்டன் டீம் நேயர்கள் அனைவருக்கும் தலை தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தலை தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பவுமே ஒரு ஹீரோவை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுப்போம் ஒரு செலிப்ரேஷன் அப்போ. ஆனால் ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோவை வந்து செலிப்ரேஷன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு டக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆரிய கூப்பிடலான்னு. ஆனால் சில பேருக்கு இப்போ உள்ள பட்டாசு வெடிஞ்சிட்டு இருக்கும். நேரத்தின் நேரம் எல்லாம் உன்னை பார்த்து மூர்ச்சையோட காற்றின் சுவாசம் எங்கு உன்னை தொட மாயம் செய்ய கனவும் இதை போல் காட்சி எங்கும் கண்டதில்லை என்று சொல்லி ரசிக்க. தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்க உங்களை வேற கூப்பிட்டு வந்துட்டோமா, நிறைய கேர்ள் ஃபேன்ஸுக்கு டமால் டிமில் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் தெரியுமா? ஓகே, ஏன்னா கேள்விப்பட்டேன் நீங்கள் லண்டன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ தமிழ் தெரியும். ஸோ குட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தலை தீபாவளி? அவங்க தாய்மொழி தமிழ் தானே, ஃபீலிங் என்னங்க ஆக்சுவலாக. ஓகே, நம்மளோட நல்ல தமிழ், வடிவான தமிழ் பேசுவாங்க. ஸோ எப்படி ஏற்பட்டதுங்க உங்கள் தலை தீபாவளி? தலை தீபாவளி கல்யாணம் நடந்ததுனால தலை தீபாவளி இல்லை, அது ஓகே. பட் அந்த கல்யாணன்றது எப்படி நடந்தது? கல்யாணம் வந்து கேட்டிங்கன்னா லவ்னால நடந்ததுன்னு சொல்லாதீங்க, திருப்பி அப்போ லவ் எப்படி நடந்ததுன்னு கேட்கலாம். இல்லை, இது லவ் மேரேஜ் வந்து இப்போ லண்டனில் இருக்க ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. ஓகே, நம்மளாம் சுமார் பாய்ஸ்க்கு சுமாரான கேர்ள்ஸ் இங்கே எங்கேயாவது கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்துருந்தோம். தனுஷ் சொன்ன மாதிரி நம்ம சூப் பாய்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்னோட ஃப்ரெண்டு வந்து காமன் ஃப்ரெண்ட் இவங்களுக்கும். ஓகே, இவங்க வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஆர்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியாது? மாலை பொழுது மயக்கத்திலே டிவியில் வந்து அங்கே சேனலில் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, அந்த படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த படத்தோட டைட்டிலும் அப்போ தெரியாது. படம் ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டு வரேன், டக்குன்னு போனவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி படமாக அப்படி உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வேலைக்கு 2-3 தடவை கிச்சன்லேருந்து கூப்பிட்டே இருக்கும், வரலைங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், தமிழ் படம். தமிழில் இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுக்கிறாங்களா, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு காஃபி ஷாப்பில் இருக்குது, ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும், ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்காது அந்த படம். அதனால பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் யார் இந்த பெடியன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அம்மா இவங்க கிட்ட கேட்டு. ஆமாம், அவங்க ஸ்ரீலங்கன்ஸ்றாங்களா பெடியன், எனக்கு தெரியல, புது பையனாக இருப்பான், புது பெடியனாக இருப்பாங்க. இவங்க சொல்லியிருக்காங்க. பேசிட்டு அவர் எல்லாம் பேசிட்டு அவங்க எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க அம்மா அவங்க கிண்டல் பண்ணி. அப்போ தான் அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எடுத்த உடனே? ஆமாம். தெரிஞ்சா தெரியாம சொன்னீங்க? சும்மா ஃபன்னியா ஒரு விளையாட்டில் பேசுவோம்ல, பார்த்துட்டா ஏதாவது ஒரு பையனை, ஏன்னா அவங்க மாவுளும் பார்த்துட்டு டைம்ல அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் ஜாலியாக போயிட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் என்னோட ஃப்ரெண்டு மூவ் பண்ணோம், ஃப்ரெண்டும் காமன் ஃப்ரெண்டுங்கனால அவங்க அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. பரவாயில்ல, தமிழில் எப்படிலாம் படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு படம் எடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க உனக்கு லண்டனில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அப்படி தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு நட்பு அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆரம்பிச்சது. சரி, வீட்டில் நீங்கள் பேசுனீங்க, விளையாட்டுத்தனமாக தானே சொன்னீங்க அம்மா கிட்ட,
இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ காலேஜில் போய் நீங்கள் பேசின காரணம் என்ன? அவர் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தாரா? இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே தென் ஐ காட் டு நோ. பட் இருந்தாலும் அந்த ஸ்பார்க் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இவருக்கே இப்போ ஆசையாக இருக்கும்ல, என்னன்னு ஆரம்பிச்சிங்க, என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு? படம் தான் பேசிக்லி. பிகாஸ் நான் வந்து ரொம்ப பிக்கி படத்தில், எப்பயுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேஷுவலாக டே டு டே லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேர். அதுவும் அந்த பீரியடில் அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் அதில் வந்து ஒரு 4 விதமான லைஃப் ஸ்டோரிஸ். ஒரு இடத்துல இருந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு மீட்டிங். எல்லாருமே ஒரு பிரச்சனைக்கு காஃபி ஷாப்பில் தான் வந்து மீட்டிங் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி லவ், குட் பி எனிதிங். அந்த கேரக்டர் அங்க அந்த கல்ச்சர் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. சோ அதனால அது ரொம்ப அவங்களுக்கு அந்த பிடிச்சதா அந்த கேரக்டர். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்ததே லண்டன்ல தான்? லண்டன்ல. ஓகே. அந்த படம் பார்க்கலன்னு என்ன நடந்துன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, ஒரு படம் யூஸ்வலாக நம்மள மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒரு ஹீரோக்கெலாம் ஒரு படம் நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவாங்க. பட் ஒரு படம் வாழ்க்கை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். டபுள் இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் சொல்லுங்க. ஸோ அதனால காலேஜில் நீங்கள் போய் அதை பேசிட்டு இருந்தீங்க. அது கேரி அவுட் பண்ணி அப்படியே ஐ காட் டு நோ வித் காட்ஸ் டெஸ்டினி. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வந்துச்சு. சரி, இவரை வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்ன ரியாக்ஷன் இது பண்ணி? ஆஸ் யூஷுவல் ஓ மை காட். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி நார்மலாக வந்து லைக் சொன்னான், லைக் படம் சூப்பராக இருக்கு. அடுத்த உடனே சில ஃபேன்ஸ் பண்ணணும், ஓ சார் உங்களை லவ் பண்ணு சார், சார் நீ சூப்பராக இருக்கு. அந்த டைலாக் எல்லாம் இல்லை, எப்பயுமே இருக்காது. ரியலாக இது ப்ளஸ் இது மைனஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் ஹீ லைக்ஸ் தட். அந்த அட்வைஸ், அந்த ஒரு டிப்ஸ், ஃபீட்பேக் ஓப்பனாக பேசணும். யா. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கேரி அவுட் பண்ணுது. ஓகே, கேரன். சரி, 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னீங்க? கண்டிப்பாக நீங்களும் சொல்லாதீங்க இதுலேயும், ஏன்னா பசங்க தான் அவசரப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போன விஷயம். இல்லை, 2 பேருமே சொல்லலை ஆக்சுவலாக. லவ்வே சொல்லாமல் லவ்னு ரியலைஸ் பண்ண மூமெண்ட் தான். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஜாஸ்தி இருந்தது. மற்ற லவ்வர்ஸ் மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சுற்றணும். ஏன்னா அவங்க லண்டன் இருந்தாங்க, நான் இங்கே இருந்தேன். ஸோ இட்ஸ் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் முதல்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வாங்க. இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் ஆகி கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கும்போது ஓ இதெல்லாம் நடந்துச்சு, பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த மூமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பொண்ணு 2 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். அப்புறமா வந்து அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னொடனே அவங்க வேணான்னு. ஆமாம். ஓகே. அப்போல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்காங்க உங்ககிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸு தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த பையன் வந்திருக்கான், எஃபிஐல அவர் வந்தார், மானாமரில் அவங்க கேட்டாங்க, ஜப்பானில் ஜாக்கி சான் கேட்டாங்க. இப்படி எல்லா ஊர்ல இருந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து சரி பார்க்க வேண்டியதாம ஏமா வந்து வேணான்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை பணமா. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர சொல்லணும்? பார்க்கவே இல்லை. ப்ரப்போசல்ஸ் வந்து வந்திருக்கும், ஃபைனல்ஸ் பண்ணிட்டு போய் பாருமா, அங்கே போய் மீட் பண்ணு. அங்கே வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசணும்னு வாங்க, என்ன செட் ஆகுதான்னு பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ் அனுப்பி. அதுக்கு முன்னால ஹாரோஸ்கோப் செக் பண்ணுவாங்க. அங்கேயே ஹாரோஸ்கோப் இருக்கு. அங்கேயே இருக்கா ஹாரோஸ்கோப்லாம்? நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நேரத்தின் நேரங்கள்லாம் உன்னை பார்த்த மூர்ச்சையோடு காற்றின் சுவாசம் எங்கு உன்னை தொடமாயம் செய்ய கனவும் இதை போல் காட்சி எங்கும் கண்டதில்லை என்று சொல்லி ரசிக்க போராட்டம் என்று சொல்லி அர்த்தம் நானும் தெரிந்து கொள்ள போரின் வாளை போலே உன்னன் கண்கள் என்னை கொல்ல. அடடா, வலி கூட சுகம் என்ற சொல் என்னவோ.
தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் அந்த தான் போடுவாங்க போல கொட்டேஷன் தான். ஸோ அதனால ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்த்து ஃபோட்டோ பார்த்துட்டு ப்ரொஃபஷனல் ரீதியாக பார்ப்பாங்க. அப்புறம் வந்து மீட்டிங்க்கு ஓகே எல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஓகேனா அவங்க மீட் பண்ணி ஓகேனா அடுத்து ப்ரொபோஸ் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணுறதுக்கே போகிறது கிடையாது, ஃபோட்டோ பார்த்துன்னு. ஏன்னா நீ வந்து பெரிய ஹீரோ மாப்பிள்ள தெரியும், வந்து ஒரு எங்கேயும் போகிற சொன்ன மூக்கு சரியில்லை, புருவம் சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, அதனால வேணாங்கிறாங்களா இல்லை கல்யாணமே பிடிக்கலையாங்கிறதுல அவங்களுமே குழப்பத்துக்குறாங்க. அப்போ நானுமே அப்படி தான் சத்த மாட்டேன். என்னம்மா யாராவது ஒருத்தர் என்னைக்குனாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், போய் பார்த்தா தானே தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா, பார்க்காம ஒருத்தர் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து சொன்னேன், அப்போ யார் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படின்னாங்க. அப்போ வந்து ஏன் நீ பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கொஸ்டின் மார்க் போட்டாங்க. சும்மா ஜஸ்ட் ஆரம்பிச்சுட்டு நம்ம அப்படி ஜர்க்காகி அப்படி மலிப்பு கிளிப்பு ஃபோனை வச்சாச்சு. அப்புறம் அவங்க ஒரு அப்புறம் அந்த டாப்பிக்கே எடுக்கல. வந்து சுமார் பாய்ஸ்க்கு இங்கே லண்டன் பொண்ணெல்லாம் அப்படின்னு யோசிக்க அந்த தாட்லேயே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பொழப்பு ஓடிட்டு இருக்கோம், ஊரை விட்டு ஓடி வந்து நினைக்கிற சினிமாவில் ஒரு இடத்துக்கு போக மாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் எப்படி இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதனால் இவங்க விளையாட்டுக்கு சொன்னாங்களா இல்லை நம்ம செக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 4-5 நாளுக்கு அப்புறமா வந்து சொன்னாங்க, இல்லை நானும் யோசிச்சு சரி அந்த மூமெண்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க, ரியலைஸ் பண்ணி சொல்லலை. பட் அப்புறம் திங்க் பண்ணும்போது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணிருக்கு. எனக்கு வந்து நம்மளெல்லாம் பண்ணுறாங்களா, உண்மையாக சொல்கிறாங்களா, இதெல்லாம் நிஜமாக சொல்கிறாங்களா, விளையாட சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம போயிடணும். அப்புறம் அவங்க திருப்பி பேசும்போது இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அப்படி ஆரம்பிச்சு ஓடிக்கு. அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன், வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. ஓ கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும், வாழ்வே போர்க்களமாகும், மோதிட வேண்டும். வாடா போடான்னு கூட நம்ம ஏதோ கவனத்துல எப்பவுமே மரியாதையா பேசுறவங்க கிட்ட திடீர்னு போடா அப்படின்னு பேசிடலாம். பட் கல்யாணம் பண்ணிக்கிறது ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்றது உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை, எனக்காக எதற்காய் வந்தான் தெரியவில்லை, இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை. சரி, நீங்க வந்து அந்த கேள்வி வாண்டடா கேட்டீங்களா இல்ல சும்மா போட்டு பாப்போமே பையன் ஹீரோ ஆச்சே அப்படின்னு போட்டீங்க? இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் அது வந்து அப்படியே வந்துருச்சு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்ன டென்ஷன் அது இது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு. ஏங்க நல்லா கவனம் பண்ணீங்க. வாடா போடான்னு கூட நம்ம ஏதோ கவனத்துல எப்பவுமே மரியாதையா பேசுறவங்க கிட்ட திடீர்னு போடா அப்படின்னு பேசிடலாம். பட் கல்யாணம் பண்ணிக்கிறது ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்றது உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இருந்து இல்ல. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குல்ல, இப்போ அங்க கல்ச்சர் இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல விளையாட்டா பேசிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி பேசுறோம் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மூட்ல தான் நான் இருந்துச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பட் சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை ரியலைஸ் பண்ணிருக்காங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்ணோன்னே இவனுக்கு இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் அவங்க யோசிச்சிருப்பாங்களே, ஓ இதை சொன்னது சீரியஸா எடுத்துக்கிட்டானோ அதனால தயங்குறானோ, இது நம்ம இப்போ வேற மீனிங்ல சொல்லிட்டோமோ அப்படின்னா அது ஏன் இருக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களும் ஓகே ஏன் இருக்கக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் யாரையோ ஒருத்தரை வீட்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு FBI இல்லைன்னா கூட ஒரு சாதாரண ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு. அவங்களுக்கு FBI வந்தாங்க, அவர் வந்தாங்க, இவர் வந்தாங்க. ஸோ ஏன்னா என்கிட்ட தானே சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ள வந்திருக்கு, அந்த மாப்பிள்ள வந்திருக்கு, கனடாலேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க, சைனாலேருந்து அவங்க ஒரு மாப்பிள்ள இருக்கு, அது அங்கே வளர்ந்து. நம்ம எந்த வேலையிலமா இப்போதான் நடிக்க வாய்ப்பு தெரியும். சினிமாவில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். ஸோ சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ இன்னொன்று நம்ம அங்கே போய் செட்டில் ஆக முடியாது. முதல்ல வந்து எல்லாருக்குமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும். அது நம்ம வந்து இந்த ஃபீல்டு எடுக்காம இருந்திருந்தா நம்ம அப்படி ஏதாவது யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையவே கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இங்கே. அதுக்கப்புறம் அவங்க தான் இங்கே வந்து இருக்கணுங்கிற இன்னொரு காலகட்டம். அதனால இதை ஒரு இம்மி அளவு கூட நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது, இது இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. That's it. God's grace.
மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம். ஃபர்ஸ்டே ஓகே அப்படின்னு ஆமாம், அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து அது பெரிய ப்ராசஸ் நடந்தது. அதுக்கு உங்களுக்கு இன்னொரு எபிசோடில் தான் சொல்லணும், அது ப்ராசஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா நான் இங்கே இருக்கேன், அவங்க அங்கே இருக்காங்க, கல்ச்சர் வேறு, தமிழ் 2 பேரும் தமிழ் பேசுகிறோங்கிறது ஒரு மொழியாக நமக்கு ஒரு ஒற்றுமை, 2 பேரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒற்றுமையாக இருந்தாலும் நாடாக வேறு நாட்டில் இருக்கோம். ஒரு நாட்டை விட்டுட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு இன்னொரு நாட்டில் வந்து நீங்கள் செட்டில் ஆகிறது சாதாரண முடிவே கிடையாது. மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு வேலைக்கு போனோம்னாலே நம்ம வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அங்கே போய் செட் ஆகாமல் எங்கள் வீடுன்னு பார்ப்போம். ஸோ யூகேல இருந்து ஒரு கல்ச்சரில் அங்கே படித்து அங்கே இருந்துட்டு இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆகணுங்கிறது வந்து சாதாரண முடிவு கிடையாது. அதுக்கான ஒரு காலகட்டம் தான் எடுத்து, ஏன்னா அவங்களும் சரியாக வருமானு யோசிக்கணும், நானும் சரியாக வருமானு யோசிக்கணும். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சைடில் நிறைய கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வந்து உங்களை ஓகேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டே பார்த்துருக்காங்க, சைனீஸ்காரன் அந்த காரன் இந்த காரன். ஸோ அதெல்லாம் தாண்டி டக்குன்னு உங்களை சொன்னதுக்கு அவங்க வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? சரி, மெயின் ரியாக்ஷன் வந்து பொண்ணு இங்கேருந்து அங்கே அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா பக்கத்தில் என்ன பார்த்துக்கலாம், அது எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு இருக்குது, எல்லா அம்மா அப்பாவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு எப்போவுமே பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டிவாக இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்களும் வரலாம். பட் இங்கே ஒரு இன்னொரு கண்ட்ரியில் வந்து இருக்கும்போது இப்போ பிளான் பண்ணணும், டிக்கெட் போட்டு அதை முன்னாடியே பிளான் பண்ணணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் தெரியாத ஊர், தெரியாத மனிதர்கள், நீங்கள் அவங்கள நம்பணும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு வந்தால் திடீர்னு கேட்டால் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இந்த நம்பிக்கை எல்லாம் எப்படி நீங்கள் அந்த நம்பிக்கை எப்படி கொடுத்தீங்க? உங்கள் பொண்ணு நான் கட்டிப்பேன் அனுப்புங்க இந்தியாவுக்குன்னு எப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களா, இல்லை அவங்க அடம் பிடிச்சிட்டிங்க வந்துட்டாங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லை. நாங்கள் 2 பேருமே 2 பேரோட பேரண்ட்ஸும் சம்மதம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், வெயிட் பண்ணோம். இப்போ அவங்க மாமா எல்லாருமே வந்து அந்த டைமில் வந்து இது யோசிச்சு பாருமா சரியாக வருமானு அவங்க அட்வைஸ் தான் பண்ணாங்க. அட்வைஸ், ஏன்னா எல்லாரும் அதை பண்ணுறது இயல்பு. ஆனால் 2 பேருமே ஓரளவுக்கு எனக்கு அந்த இடத்துல அந்த டைமில் வந்து மெச்சூரிட்டி இருந்ததுனால அவங்க சூழ்நிலையிலேருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு பெற்றவங்க தன் பிள்ளைய வந்து யாருக்கு கட்டி கொடுக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும்னு அவங்களோட பாதுகாப்பாக ஒருத்தர் யோசிக்கவே முடியாது. அதனால் அவங்க யோசிக்கிற விஷயம்லாம் கரெக்டு. நீ எனக்கு 2 வருஷம் 3 வருஷமாக எனக்கு தெரியுங்கிறனால எங்கிட்ட பேசுறதுனால உனக்கு என் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. அவங்க இன்னும் எங்கிட்ட பேசல, என்னை யாருன்னு தெரியல, அதனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. அதனால நம்ம அவங்களுக்கு குறைய சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லி வெயிட் பண்ணி, அப்புறம் எங்கள் வீட்லேயும் பயந்துகிட்டே இருந்தாங்க. தெரியாத ஊர்ப்பா, எப்படி செட் ஆகும், லண்டன்ல இருக்காங்க, இந்த கல்ச்சர் இருக்குங்க. இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் ஆட்கள் தான் அவங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் தமிழர்கள் தான் இங்கிருந்து ஸ்ரீலங்கா போனாங்க, அங்கே இருக்காங்க. வெளிநாடு வாழ் தமிழர்கள்னா உண்மையாகவே நம்ம தமிழ் பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ் எழுத படிக்க அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கிளாஸு, பரதநாட்டிய கிளாஸு, வீட்டில் வந்தால் தமிழ் தான் பேசணும், தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்துறதுக்கான அங்கே ஒரு சங்கம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்டாக இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறது அவங்க தான். அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நம்ம தான் ரொம்ப மாடர்னாக இருக்கும் ஃபீல் பண்ணிட்டு. இல்லை, நம்மளே ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம வேறு மாதிரிலாம் டிஜே கீஜெல்லாம் இருக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, அந்த கரகாட்டம் அதெல்லாம் வச்சு எல்லாம் தமிழ் சங்கத்தில் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே பண்ணுறாங்க. பட் 2 எக்ஸ்ட்ராவாட்டும் இருக்குது. சரி, ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ ட்ரெஸ்ஸு மாடர்னாக இருக்கும், மனசு வந்து நம்ம கல்ச்சரோடு இருக்குங்கிறது வந்து இன்னும் அங்கே இருந்துகிட்டு இருக்குங்கிறது. தாலி பொன் தாலி அது உன்னை கட்டும் வேலி, கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி. நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் நினைப்பது போல் இருப்பதில்லை, சிறகினை அழகு வைத்தால் பறவை வாழ்வில் சுகமில்லை. அணைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்க
எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்கள் சொன்னது? எங்கள் வீட்டில் வந்து கேரக்டர் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு அது ஒரு டவுட். ரெண்டாவது ஒரு ஆக்டர், ஓகே, அது அப்படி டிப்பிக்கல் தமிழ் பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் அப்படி ஒரு ஃப்ளோவில் தான் என் சைட் மாப்பிள்ள பார்த்தாங்க. இருக்கிற பொண்ணெல்லாம் டாக்டர் டாக்டர் நடிக்கணுமா? யாரு தாங்க நடிக்கிற பையனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா? அண்டு சொல்ல நிறைய டவுன்வர்ட்ஸ் தான் காய்ச்சி. ஏன்னா ஒரு மீடியாவில் இருக்கிறாக்கு எப்பயுமே டேப்லாய்டில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் விட நெகட்டிவ்ஸ் தான் கூடாது. அவங்க கேரக்டர் இருந்து பர்சனல் லைஃப் எல்லாமே டேப்லாய்டில் இருக்குது, நியூஸ் பேப்பர் மேகசினில். ஸோ அது வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி. தென் பிறகு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். எந்த இடமா இருந்தாலும் சரி, அது டாக்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எங்கே ஒரு ஆண் பெண் வேலை செய்கிறாங்களோ அங்கே தவறு நடக்குது. சினிமாவில் அது இருக்கும்போது அது டூ எக்ஸ்ப்ளோராக இருக்கிறதுனால அது வந்து வருது. அதே ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஆஃபீஸில் நடந்துச்சுன்னா அது தெரியாது. அன்லெஸ் அந்த பர்சன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் அது வந்து எக்ஸ்ட்ரா லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மீடியாவில் வருது. அன்டில் தட் ஆனால் அதை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து செலிப்ரிட்டியில் அவங்க ஒரு பப்ளிக் நார்மல் பீப்புள், ஆனால் இவங்க வந்து பப்ளிக் பீப்புள், விச் இஸ் 24 hours அவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. பட் இவந்தோ நான் வந்து டெப்த் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. தென் நான் சிம்பிளாக சொன்னேன், யூ ஜஸ்ட் டோக் டு ஹிம். அது வந்து ஸ்கைப் டோக்கோ வரேவர் இன்டர்வியூலாம் பண்ணி என்னென்ன கசின்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. ஸ்கைப்ல வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நீ சொல்ற ஆள் தானா, கன்ஃபார்ம் ரெண்டு பேரும் ஒரு ஆள் தானா, ஆரி தான் இவரா இல்ல ஆரிங்கிற பேர்ல உன்னை யாராவது ஏமாத்திட்டு நிறைய நடந்துச்சு. கசின்ஸ் வந்து ஷர்மின்னு சொல்லிருக்கு. அவன் ஃபோன் பண்ணிட்டு என் ஃபோட்டோ அனுப்புங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோலாம் அனுப்பக்கூடாது. ஸ்பூன் ஒன்று கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அது ஸ்பூனில் எதுக்கு ஸ்பூனு இல்லை அது நீ தான். ஏன்னா ஸ்பூன் கையில் வச்சு யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. அப்போ அதை எடுத்தா ஓகே இந்த பையன் தான். அப்போ நிறையா வந்து கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ண, ஆரிங்கிற ஆள் தான் அவர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன்லாம் வச்சு ஃபோட்டோ அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. ஒரு 3 மணி நேரம் போச்சு. ஓகே, அவங்ககிட்ட இன்டர்வியூ. ஆமாம், பல இன்டர்வியூ இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னடா இது நம்ம லவ்? சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம படிச்சு இன்டர்வியூ போல ஸோ அதனால இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ எடுத்து ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போல ஆடிஷன் தான் போயிருக்கோம். அதனால பரவாயில்ல நம்மளை இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கும் போது சரி இந்த இன்டர்வியூவாவது பாஸ் பண்ணுவோம். ஸ்கூலில் தான் 10th மேலே பாஸ் பண்ணல, ட்ரை பண்ணி பாஸ் பண்ணுவோம். எல்லாருமே தாத்தா அப்பா மாமா எல்லாரும் ஆடிஷன் வச்சாங்க. ஜெனரேஷன் ஒரு ஏஜ் குரூப் இன்டர்வியூ. அதாங்க, ஒரு படத்துக்கு போனா நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே அட் டைம்ல இருப்பாங்க. செலக்ட் அப்படின்னா ஆடிஷன் வைப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணி ஃபேமிலியே ஒவ்வொருத்தருக்கு 2 hour அடுத்த அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இன்டர்வியூஸு. அப்புறம் அது முடிஞ்சோடனே அடுத்து பாஸ்போர்ட் வாங்கணும்னா நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ் என்கொயரி வந்து அந்த மாதிரி ஒரு என்கொயரி அங்கே இருந்தது. ஆமாம், லண்டன்லேருந்து இங்கே வந்தாங்க. ஆமாம், வெரி குட். அது வந்து தனியாக வந்து அதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு ஓகே பெடியன் நல்ல பெடியன் தான் நம்பி கொடுக்கலாம். மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை, மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை, பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துதானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். பிகினிங் ஸ்டேஜ் கரெக்டாக மாட்டிச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு தலை வந்து இப்படி கதை அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் அப்படியே உயிரில்லை. வண்டி வர ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணல, இறங்க முடியல. இவ்வளோ தண்ணி இருக்கு கிளாஸுக்கு மேலே. எப்படி பண்ணுறது என்ன யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை, எனக்காக எதற்காய் வந்தான் தெரியவில்லை, இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்
லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் அவரை மீட் பண்ணீங்களா இல்லை லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது அதான் சொன்னேன் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிலாம் மீட் பண்ணல, நண்பர்களாக தான் படம் பார்த்து படம் எங்களை வந்து நட்பாக சேர்த்துது. அந்த நட்பு ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணிக்கிட்ட காலத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த காலகட்டம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஈகோக்களை வளர்த்துட்டு இல்லாமல் ஓகே மேக்ஸிமம் ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக போய்க்கணும். மேரேஜுங்கிறது வந்து ஒரு செட்டப் ஆக்சுவலாக, அதை ஏன் மண்டையில் தூக்கிட்டு சொல்லுங்க. அதுதான் ஒரு மேரேஜ் வந்து பண்ணோன்னா நான் மேரி பண்ணிட்டோம், இவரே கணவர் நான் வந்து மனைவி, அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் வந்து ஹஸ்பண்ட் நீ ஏதாவது செய்வியா, நான் ஒய்ஃப் நீ ஏதாவது அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அது இருக்காது, நிறைய ஷேரிங் இருக்கும். லாட் ஆஃப் ஷேரிங். ஸோ நான் சொன்னேன் don't think we got married. I think நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சார் பாசிட்டிவா நெகட்டிவா எடுத்துக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்கு. ரெண்டும். ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாம் ஆமாம் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. ஆமாம் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. சரி குட். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு தலை தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு போன வருஷம் எப்படி கொண்டாடினீங்க? அப்போ எப்படி கொண்டாடினீங்க, இப்போ எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த டைம் November 18 எங்கள் மேரேஜ் நடந்தது. ஸோ அப்போ தீபாவளிக்கு இங்கே கல்யாணத்துக்காக கரெக்டாக ரெடி, அவசர திடீர் கல்யாணம், பிளான்டே நான் இந்த வருஷம் தான் கல்யாணம் பண்ணுறதா இருந்தேன். போன வருஷம் பிளான் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு பிளான் பண்ணோடனே ரிலேஷன்ஷிப் கூப்பிட முடியல. எகைன் கேப்டன் டிவி நேரில் மூலிமா அனைத்து சொந்தக்காரங்களுக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா திடீர்னு என் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் இருந்துச்சு நான் எங்கள் அம்மா மேலே இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு. திடீர்னு பிளான் பண்ணனால பண்ண முடியல. இந்த ரிசப்ஷன் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணது. அப்படி அவசரமாக கூப்பிட்டு எல்லா செலிபிரிட்டி ஃபோனில் கூப்பிட்டு இவங்க சொல்லிட்டு நான் கல்யாண கோயில்னு வச்சு பண்ணி தான் சொல்லிட்டேன். அவங்க அப்புறம் பயந்தாங்க, என்ன யாருமே கூப்பிட்டு நீங்கள் மட்டும் கல்யாணத்தை வச்சு பண்ணுறீங்க அப்படி இருக்கிறாங்க. சரி ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாம். ஏன்னா இது ரிலேஷன்ஸ் எல்லாரும் கூப்பிட்னா எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணி அவங்க முறைப்படி கரெக்டாக செய்யணும். அப்புறம் அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுச்சு. அப்புறம் வந்து இந்த டைமுக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வருஷம் வேண்டாம், இப்போ இந்த வருஷமே பண்ணிருங்கன்னாங்க. அப்படின்னா இப்படி தான் பண்ண முடியும் சிம்பிளாக அப்படின்னு. ஃப்ளட்டு டைம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக ஃப்ரெண்டோட இன்விடேஷன்ஸ் கொடுக்குறதுக்காக கரெக்டாக இங்கே நம்ம எந்த ரூமா ஆந்திரா கிளம்பு உள்ளே என்ட்ராகி கார் நடு வழியில் நின்றுச்சு. உள்ளுக்குள்ள நடு ரோட்டில் நிற்கிது. அப்படியே வண்டி போகுது, அப்படியே தள்ளு வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து. எனக்கு மழை வந்து இவ்வளோ பெருசாக அஃபெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஏரியாவில் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி போனோடனே அப்போ தான் அந்த பிகினிங் ஸ்டேஜ் கரெக்டாக மாட்டிச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு தலை வந்து இப்படி காது அப்படியே அப்செட் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் அப்படியே உயிரில்லை. வண்டி வேறு ஆஃப் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணல, இறங்க முடியல. இவ்வளோ தண்ணி இருக்குது கிளாஸுக்கு மேலே, எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணி நல்ல வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி எப்படியோ உள்ளே போய் நிப்பாட்டிட்டேன். நைட்டு பூரா வெளியிலே போக முடியாமல் ரூம் இல்லைன்ட்டாங்க ஆந்திரா கிளப்பில். எங்கேயும் போக முடியல. காருக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். அப்படியே வந்து பேட்ரி காலையில் காலி ஆகி 2 நாள் அடுத்து 4 நாளைக்கு கல்யாணம். நைட்டு பூரா காரில் இருந்து அப்புறம் காரில் அப்படி காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃபோன் பண்ணி தோ பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லி அப்புறம் ரெடி பண்ணி அப்புறம் தான் போகணும். சமத்துலேயே வந்து பெரிய கூத்தாக இருக்கு. ஆமாம், நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸு சென்னையில் இருந்தாங்களே, என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் தண்ணி, எல்லார் வீட்லேயும் தண்ணி வந்துருச்சு, பிரச்சனையாயிடுச்சு. அப்படிங்கும்போது அப்போ 2 நாள் கேப் இருந்துச்சு. அந்த தண்ணி நின்று கரெக்டாக ஒரு 2 நாள் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு 10 பேராவது வந்தாங்க. நம்மளே அளவாக வச்சு 3 பேர் தான் பண்ணோம். வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க.
உங்கள் கல்யாணம் அது எப்படி நடந்தது, என்ன ட்ரெடிஷனல் நடந்தது? லண்டன் இது இல்லையா இல்லை? நம்ம சிம்பிளாக பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் கோயிலில் வச்சு நம்ம இங்கே சென்னை காளிகாம்பல் கேட், நான் வந்து சென்னையில் முதல்ல இறங்கின இடம் பாரிஸ் கார்னர். ஸோ மண்ணடி ஸ்ட்ரீட் சென்டிமெண்டலாக. ஆமாம், நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமாவில் யாரையுமே தெரியாது, ஃபேமிலியில் சினிமா கிடையாது. இப்போ ஒரு கனவோடு அப்படி வந்தோம். ஸோ சென்னை நம்மளை அரவணைச்சிருச்சு. ஸோ இந்த 10 வருஷம் போராட்டம். ஸோ அதனால் எனக்கு அங்கே சென்டிமெண்டலாக காளிகாம்பல் கோயிலில் பண்ணலாம், அவங்களுக்கும் அம்பாள் இருக்கும், சரி அங்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக அங்கே கோயிலில். ரிசப்ஷன் எங்கே பண்ணீங்க? ரிசப்ஷன் வந்து இங்கே தாஜ் விவந்தா அங்கே பண்ணோம். அங்கே ஒன்று தான் காலியாக இருந்தது, எல்லாம் பின்னாடி. 3 நாளைக்கு முன்னாடி போய் நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு கேட்பா உங்கள் ஹாலில் ஏதாவது இடம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, போகிற ரிசப்ஷன் பண்ணிக்கிற லெவலில் தான் அது இருந்தது. அவர் கூப்பிட்டு அவசர அவசரமாக அங்கே பண்ணோம் தாஜ் விவந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்தாங்க சார் ரிசப்ஷனுக்கு? ஷார்ட் நோட்டீஸில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் தி செலிபிரிட்டிஸ். நிறைய பேர் என்னால் மறந்து விட்டுட்டேன், கோச்சிக்கிட்டாங்க. என்ன கலாச்சிட்டு எனக்கு கூப்பிடல அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா என் ஃபோனை எடுத்து டெய்லி எனக்கு அந்த நேரத்தில் அப்படியே இதுதான், ஏன்னா இன்விடேஷன் அடிக்கல, யாரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நோண்டி ஒரு 1000 நம்பர் இருந்துச்சுன்னா எது இப்போ கூப்பிட்டுட்டோம் எது கூப்பிடல கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. பட் உங்கள் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுல்ல? அதனால் விஷால் அப்போது நடிகர் சங்க எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அந்த பிஸியில் இருந்தாங்க. ஸோ விஷால் வந்திருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து நாசர் சார் வந்து அவர் தலைமையில் தான் கல்யாணம். அவர் வந்து அப்பா இல்லை மாப்பிள்ளை எல்லாத்துக்கு அவர் அந்த டைமில் கூட வந்தார். 6 மணிக்கு வந்தார், 10 மணி 11 மணிக்கு தான் சாப்பிட்டு கிளம்பினார். டேய் என்னடா என் வீட்டுக்கு ஆயிடுச்சுன்னு. அவர் பாண்டியராஜன் சார், பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் தம்பிராமி அண்ணன், அதுக்கப்புறம் யார் நிறைய ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க. இனியா அந்த கும்பல் வந்துருந்துச்சு, கிறிஷு அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு கூப்பிட்டவங்கலாம் மேக்ஸிமம் கல்யாணத்தை மீறி. கணேஷ் வெங்கட்ராமன் வர முடியல, அவனுக்கு 2 நாள் கழிச்சு கல்யாணம். எனக்கும் பாலாஜிக்கும் ஒரே நாள் அன்றைக்கி கல்யாணம் வச்சுட்டாங்க. ஆர்ஜேக்கம் ஆக்டர் பாலாஜி மேலே இது நினைக்கிறது. அப்புறம் இவர் வெங்கட் பிரபு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் கூப்பிட்டாங்கன்னா வந்தாங்க. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். நீங்கள் வந்து ஒரு ஆக்டரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? பொசசிவ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். லவ்வுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், லவ்வுக்கு அப்புறம் அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இருக்கா இல்லை அதிகமாக போயிட்டே இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்? பொசிசிவ்னஸ் அப்பயும் இல்லை இப்பயும் இல்லை. ஓகே, எப்பயுமே இருக்காது. கிளியராக இருக்கிறோம். 2 பேர்ட்டு கெரியர், 2 பேர்ட்டு லைஃப். எவ்வளோ தான் மெரி பண்ணாலும் வேலை வேலை, ப்ரைவேட் லைஃப் வேறு. முதலே சொல்லிட்டேன்னா ப்ரொஃபஷனல்ஸாக நான் தலையிட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இன்டர்வியூ, ஒரு அவார்ட் ப்ரோக்ராம், இல்லாட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க, அவ்வளோதான். அதுக்கு மீறி அங்கே காலை எடுத்து வைக்க மாட்டேன். கிளியர். அண்ட் ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் பேர் அப் அது இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேர் வந்து ஆர்டிஸ்ட். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சனால அது இல்லை. பாசிட்டிவ்னஸ் எப்பயுமே இருந்ததில்லை. இருந்தது. நோ. வெரி குட். நேரத்தின் நேரம் எல்லாம் உன்னை பார்த்த மூர்ச்சையோட காற்றின் சுவாசம் எங்கு உன்னை தொட மாயம் செய்ய கனவும் இதை போல் காட்சி எங்கும் கண்டதில்லை என்று சொல்லி ரசிக்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் நிறைய உதவி பண்ணுறீங்க அப்படின்னு, என்ன மாதிரியான உதவி நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை பத்திரிகையில் வந்தது, நான் அப்படியே மேலோட பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. இல்லை, இப்போது ஆரிமுகம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஓன் ப்ராடக்ட்? ஆமாம், ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா வாய்ப்பு தேடி வராங்க. அவங்களுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் வந்து அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு.
அப்போ என்னை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலான்னு யோசிச்சும் போது வந்த ஒரு ஐடியா தான் ஆரிமுகம்ங்கிற ஒரு இது. எனக்கு அன்றைக்கி சினிமாவில் உதவி பண்ண ஆள் இல்லை, கைட் பண்ண ஆள் இல்லை, என்ன ஏபிசி கூட எனக்கு தெரியாது. சாப்பிட கையில் காசு இல்லை, வாடகை கொடுக்க கையில் காசு இல்லை, ஒரு ரோடு அலைஞ்சு எனக்கு நடிக்க தெரியாதுங்கிறது 2-3 விஷயங்கள் வச்சு தெரிஞ்சு அதை கற்றுக்கிட்டு அப்புறம் அதை எப்படி நாடகம் பண்ணி சினிமா நடிப்பு வேறு இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இது சினிமா துறையிலேருந்து மட்டும் இல்லை, எனி ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த துறையில் சாதிக்கணுன்னாலுமே வந்து ஒரு கைடன்ஸ் வேணும். அவங்களுடைய திறமையை அடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு உந்துதல் புஷ் இருக்கணும். அது கிடச்சிச்சின்னா எல்லாருமே லைஃப்பில் சாதிச்சிருவாங்க அப்படின்னா. குட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கவும் சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஏன் இருக்கிறவங்க இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து என்ன படம் சூஸ் பண்ணலாம் அப்படி தான் போகிறாங்களே தவிர இதுக்கப்புறம் வரவங்களுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்போம், நடிக்கிறதுக்கு இப்படி சொல்லி தருவோம்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு, அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது பெரிய அப்ரிசியேஷன். ஸோ ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். நான் கற்றுக்கிட்டதை சொல்லிக் கொடுக்குறதுங்கிறத விட என்னுடைய அனுபவத்தை இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுதான் ப்ளஸ்ஸாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. வாழ்த்துக்கள். அது கேப்டன் டிவி எப்பவுமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்ருக்கோம். ஸோ அடுத்த படம் என்ன உங்களுக்கு? அடுத்து நாகேஷ் திரையரங்கம். ஆமாம். ஸோ அதுதான் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஐசக் அவர் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து தமிழ்லே கின்னஸ் சாதனை பண்ண ஒரு இயக்குனர். ஒரே ஷாட்டில் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் கபாலி ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உமாதேவி அவங்க சாங் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை மேம் சாங் எழுதுகிறாங்க. ஸோ ஆஷ்னா சவேரி அவங்க நடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் செட்டப். ப்ரொடக்ஷன் வந்து டிரான்ஸ் இந்தியா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து என்னோடய கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்காக பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரியில் ஒரு நிறைய பசங்களை வந்து உருவாக்கி விட்றீங்க. பட் ஆர்கானிக் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் கேம்பெயின் பண்ணிக்கிறோம். அதாவது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க விவசாயிகிட்ட கெமிக்கல் உரங்களை பயிரிட வேணாம், ஸோ இயற்கை உரங்களை பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருவோம். முதல் முயற்சியாக தான் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கீழ்கரைச்சிப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் விவசாயி வந்து அவர் பேர் வந்து ரங்கநாதன். அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ அவரோட இதில் வந்து 1 ஏக்கர் வந்து சரி இயற்கை விவசாயத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து பண்ணி அவர் நல்ல ஒரு லாபம் பார்த்தாரு. இப்போ அவர் அந்த மாவட்டத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாரு. இப்போ என்ன கேம்பெயின் பண்ணுறோன்னா, சரி விவசாயிகளை போய் போராடி அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் மாற்று உரங்களை வந்து பயன்படுத்துங்க, இயற்கை உரங்களை போட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு கேம்பெயின். மெயினாக இன்னொரு கேம்பெயின் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே உற்பத்தி பண்ணுறது. உங்களுக்கு தேவையான நீங்களே உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க உங்களை விட உங்களை யார் பெஸ்ட்டாக பார்த்துக்க முடியும். கலப்படங்கிறத அங்கே தவிர்க்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம அதனால் வீட்டிலே வந்து ஃபார்மிங் பண்ணிக்கிறதுக்கான இதெல்லாம் கேம்பெயின் பண்ணுறோம். ஏன்னா ஜப்பான்லலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. சைனா ஜப்பான்லலாம் ஆஃபீஸில் பண்ணியிருக்காங்க, வீடு எங்கேன்னு இல்லை, எங்கே இடம் கிடைச்சாலும் ஃபார்மிங் அழகாக பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரி நம்ம அக்வா ஃபார்மிங்கும் சேர்ந்து அதையும் பண்ணுறதுக்கான முயற்சி தான் நம்ம முயற்சி எடுத்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து அடுத்து நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேசுனதுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எப்படி அதே மாதிரி இருக்காரா, மாறிட்டாரா? அதே மாதிரி தான் இருக்காரு. அதே மாதிரி தான் இருக்காரு. பொதுவாக யாரா பக்கத்தில் இல்ல அதே மாதிரி தான். இல்லை இப்போதான் அவங்க உண்மையை சொல்ல முடியும், இதுதான் சான்ஸ். இல்லை அதே மாதிரி தான், அதே கேர், அதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கல்யாணத்துக்கு முன்னாலே சண்டை போடுவோம், சமாதானமாகும். ஷார்ட் டெம்பர் அவருக்கு இருக்கு, எனக்கு கொஞ்சம் இருக்கு, அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆயிடும். ஸோ அதே இதுதான், தேர்ஸ் நோ சேஞ்ச். கல்யாணத்துக்கு முன்னாலே இதுதான் நான், இதுதான் நீ.
அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கிறோம். ஸோ அதனால எந்த சேஞ்சஸ் இல்லை. சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருக்காரு. ஏன்டா 2 பேருக்குமே ஒரு மைண்ட் செட், நீ யாரு நான் யாரு அக்செப்ட் பண்ணணும். ஏன்டா லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி, கல்யாணம் கட்டி அந்த 4 சிவத்துக்குள்ள தான் தெரிய போகுது. அதனால அரேஞ்ச் மேரேஜ் வந்து பெருசு இதுவும் இல்லை, லவ் மேரேஜ் கட்டதும் இல்லை. குடும்பம் நடத்த 2 ஜீவன், அந்த 2 ஜீவன் கேரக்டர் அந்த 4 சுவருக்குள்ள தான் தெரியும். ஸோ அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் வி பீன் திஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ். அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஃபேன்ஸை விட பொண்ணுங்க ஃபேன்ஸ் அதிகம். அது தெரியுமா? ஓகே. ஸோ அதனால அவர் வேலைக்கு போகும்போது இல்லை இந்த மாதிரி ஆர்கானிக் அப்படி எப்படி போகும்போது உள்ளுக்குள்ள எப்படி? நோ, அப்படியெல்லாம் இல்லை. நம்பி அனுப்புறீங்க வெளில போயிட்டு வாங்க அப்படின்ட்டு? இல்லை, எல்லாமே எனக்கு வந்து சொல்லுவார். அது மட்டும். அண்ட் ஒர்க், வீடு, பார்ட்டிக்கு கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவேன், போய் தலையை காட்டிட்டேயாவது வாங்கன்னு. அங்கே போனால் டே மச்சான் தண்ணி அடினா, இல்லை ஒன்லி ஜூஸ் அண்ட் வாட்டர் அண்ட் அது ஜூஸில் வர ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்றதுனால. அண்ட் நான் அவங்களை மீட் பண்ண கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் என்ன அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாருண்டு. அண்ட் ப்ளஸ் லேடிஸ் கூட லேடிஸ் கூட நடிக்கிற லேடிஸ் கூட வந்து சொன்னாங்க, இஸ் வெரி டீசன்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்ல. நிறைய பேர் வந்து வேறு வேறு கேரக்டரில் இருப்பாங்க. ஆஃப்டர் 2-3 days he is gentleman. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சா? இல்லை, என்ன எனக்கு தெரியும், என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வேவ் லென்த். அண்ட் பியாண்ட் தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, he take care of his mom. The man who take care of his mother, he will take care of his wife. And that's the truth. ஸோ அதனால எனக்கு ஓகே. ஒரு சில கேள்விகள் ஓகேங்களா, அவருக்கு பிடிச்சது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அது வந்து அவர் கரெக்ட். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அவருக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? கஞ்சி, ராகி, கேப்பமா. இது கேப்ப ராகி ரெண்டும் ஒண்ணுதான். கம்பு. கம்பு. அந்த பேர் அவங்களுக்கு தெரியாது, அதனால மாத்தி அது இவர் கட்டின அப்புறம் தான் அதை நான் பார்க்குறேன். நீங்கள் அதெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்களா அவருக்கு? இல்ல வேக வைக்கிறது தான் அவரே வேக வச்சு சாப்பிட்டுறாருன்னு நினைக்கிறேன்ல. இல்ல, மேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க செய்யும் போது நான் பார்ப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் குக் பண்ணுவேன், எனக்கு தெரியாட்டி மேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் செய்வாங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் லேர்னிங். சப்போஸ் அவங்க ஹாலிடே போனால் நாங்கள் தான் செய்யணும். ஸோ அதனால அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ். பட் சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்? அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் பார்த்தீங்கன்னா சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க. லவ் சிக்கன் பிரியாணி அண்ட் தாய் ஃபுட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும் இல்லையா? இல்லை சமைச்சு கொடுக்குறீங்களா? வீட்டில் அவங்க அம்மா நல்லா குக் பண்ணுவாங்க, தென் இங்கே குக் பண்ணுறாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க வெளில போகிறோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர்? அவங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ அண்ட் பர்பிள். கரெக்டா? கரெக்ட். ஓகே. அவருக்கு பிடிச்ச கலர் ஒயிட். ஒயிட். சரி, இப்போ 2 பேருக்கும் பொதுவாக கேட்குறேன். ஃபஸ்ட்டு எங்கே போனீங்க நீங்கள் மீட் பண்ணதுக்கப்புறம்? சென்னை தான் சுற்றி பார்த்தோம். சென்னை தான் சுற்றி பார்த்தீங்க. சென்னை எப்படி இருந்துச்சுங்க அவர் கூட? ஆனால் ஃப்ரெண்டாக தான் சுற்றினேன் அப்படின்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட் டைமில் தான், அந்த டைம் தான் சுற்றுவேன். ஓகே, வெரி குட். ஸோ உங்கள் லைஃப் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க நிறைய விஷயங்கள், இது ஸ்டார்ட் பண்ண அது ஸ்டார்ட் பண்ணேன்னு, அது இன்னும் மேலும் வளர்ந்து நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையணும் லைஃப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் தீபாவளி
இந்த தீபாவளி தலை தீபாவளி. ஸோ அதுக்கு கேப்டன் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். உனது உலகை எனது கண்ணில் பார்த்திட செய்வேன். மழை நாளில் உன் மார்பில் கம்பளியாவே. மலைக்காற்றாய் தலை கோதி நித்திரை தருவேன். காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இரு சத்தியமே. தாய் வழி வந்த எங்கள் தர்மத்தின் மேலே. சத்தியம் சத்தியம் இரு சத்தியமே. உனது உயிரை எனது வயிற்றில் ஊற்றிக் கொள்வேன். உனது வீரம் எனது சாரம் பிள்ளைக்கு தருவேன். காலம் மாற்றம் நேரும் போது கவனம் கொள்வேன். கட்டில் அறையில் சமையல் அறையில் புதுமை செய்வேன். அழகு பெண்கள் பழகினாலும் ஐயம் கொள்ளேன். உன் ஆண்மை நிறையும் போது உந்தன் தாய்பால் இருப்பேன். உன் கனவுகள் நிஜமாக என்னையே தருவேன். உன் வாழ்வு மண்ணில் நீள என் உயிர் தருவேன். காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இரு சத்தியமே. தாய் வழி வந்த எங்கள் தர்மத்தின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. ஸோ இன்னைக்கு உங்களோட சூப்பரான டைமை எங்கள் கேப்டன் டிவி மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கேப்டன் டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு gift வச்சு கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசை பத்திரமா வெடிங்க, குழந்தைங்க எல்லாரும். ஸோ பேரண்ட்ஸோட அளவாக சாப்பிட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. Happy Diwali to everyone and have a safe Diwali. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இரு சத்தியமே. தாய் வழி வந்த எங்கள் தர்மத்தின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ಗಿಫ್ಟ್ ಸ್ಪಾನ್ಸರ್ ಐಸ್ ಕೇಪ್ ವೆಳಚೇರಿ ಹೋಟೆಲ್ ಮೈಲ್ಸ್ಟೋನ್